அண்மைச் செய்தி. டெல்லியில் ஓடும் பேருந்தில் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான நிர்பயா போல் ஹரியானாவிலும் பெண் ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகியுள்ளார். பாஜக ஆளும் ஹரியானா மாநிலத்தில் ஓடும் வேனில் பெண் பாலியல் வன்முறை செய்யப்பட்டு நள்ளிரவில் சாலையில் தூக்கி வீசி சென்ற கொடூரம் நிகழ்ந்துள்ளது. படுகாயமடைந்த பெண் உடலில் 12 தையல்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். டெல்லி கல்யாண்புரி மெட்ரோ நிலையம் அருகே 25 வயதுடைய பெண் பேருந்து வராததால் வாடகை வேனில் லிப்ட் கேட்டு சென்றபோது இந்த கொடூரம் அரங்கேறியுள்ளது. பாலியல் வன்கொடுமை தொடர்பாக வேன் ஓட்டுநர் உள்ளிட்ட 2 கைது செய்யப்பட்டுள்ளதை அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். டெல்லியில் ஓடும் பேருந்தில் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான நிர்பயா போல் ஹரியானாவிலும் பெண் ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகியுள்ளார். கூடுதல் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் பால்முருகன் வழங்க கேட்கலாம். வணக்கம் பால்முருகன், விரிவான விவரங்கள். அதாவது சில ஆண்டுகளுக்கு முன்பாக டெல்லியை உலுக்கிய நிர்பயா பாலியல் வன்முறை சம்பவம் போன்று தற்போது ஹரியானா மாநிலத்திலும் நேற்று முன்தினம் இரவு நடந்துள்ளது. அதாவது ஃபரிதாபாத் அருகே, இது டெல்லிக்கு மிக அருகில் இருக்கிறது. ஃபரிதாபாத்தில் தனது பெண் நண்பரை சந்தித்துவிட்டு இரவு வீடு திரும்புவதற்காக பேருந்துக்காக கல்யாண்புரி மெட்ரோ ரயில் நிலையம் அருகே 25 வயது பெண் ஒருவர் காத்து நின்றிருக்கிறார். நீண்ட நேரமாக பேருந்து வராததால் அப்போது அங்கு வந்த வாடகை வேன் ஒன்றில் அவர் ஏறி சென்றிருக்கிறார். உரிய இடத்தில் அந்த பெண்ணை அவர்கள் இறக்கி விடாமல் வேனை குருகிராம் நோக்கி செலுத்தி இருக்கின்றார்கள். பின்னர் குருகிராம் அருகே ஒரு மலைப்பாங்கான பகுதியில் வேனை நிறுத்திவிட்டு அந்த பெண்ணை அடித்து துன்புறுத்தி சுமார் 3 மணி நேரம் பாலியல் வன்முறையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதன் பிறகு அவரை நள்ளிரவில் சாலை ஓரமாக தள்ளிவிட்டு சென்றிருக்கிறார்கள். இதில் அந்த பெண் கடுமையாக பாதிக்கப்பட்டு பலத்த காயமடைந்திருக்கிறார். பின்னர் அந்த பெண் தனது சகோதரிக்கு தொலைபேசியில் தகவல் அளித்ததன் பேரில் அந்த பெண் உடனடியாக மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார். அந்த பெண்ணிற்கு பல இடங்களில், முகம் உள்ளிட்ட பல இடங்களில் கிட்டத்தட்ட 12 இடங்களில் தையல் போடப்பட்டிருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த கொடூரமான சம்பவம் தொடர்பாக தற்போது வேன் ஓட்டுநர் உள்ளிட்ட 2 பேரை போலீசார் கைது செய்திருப்பதாக கூறியிருக்கிறார்கள். ஆனால் நடந்த சம்பவம் குறித்து அந்த பெண்ணிடம் இன்னும் வாக்குமூலம் பெறவில்லை. அதற்கான உடல் தகுதியில் அவர் தற்போது இல்லை, இன்னும் மீளவில்லை என்று தற்போது போலீசார் தரப்பில் கூறப்பட்டிருக்கிறது. கற்பகம், விரிவான விவரங்களுக்கு நன்றி பால்முருகன்.